அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம், இந்த வகுப்பு ஒரு நம்மளை அறிஞராக்குறவருக்கோ ஆலிமாக்குறதுக்கோ இல்லை. இந்த வகுப்பு நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாழ்வியல் மாற்றத்திற்கான ஒரு வகுப்புன்னு நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம உறுதி எடுக்கணும். ஒரு உறுதி கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மாறுவோம், ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு உறுதியை நம்ம மனசார சொல்லும்போது நம்ம தோள்கள் எல்லாம் சிலிர்த்து நம்ம உள்வாங்கி அதை சொல்கிற போது தான் அந்த இது நம்மளுக்கு நிகழும். அந்த மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நிகழும். அடுத்த கேள்வி என்னென்னா, எப்படிப்பட்ட மாற்றம் நம்ம வாழ்க்கையில் வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். என்னென்ன சிக்கல்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. குடும்பத்தில் குழந்தை வளர்க்குறதுல, நம்ம தொழுகிறதுல, பிறருடன் நம்ம நடந்துக்கிறதுல அப்படின்னு பார்த்து நிறைய நம்மளோட வாழ்க்கையில் சிக்கல்கள் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதில் எல்லாமே நம்மளுக்கு மாற்றம் வர வேண்டும். இதை 2 வகையாக பிரிக்கலாம். அக பிரச்சனை ஒன்று, புற பிரச்சனையாக பிரிக்கலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த குரானில் தீர்வு இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் இந்த குரானில் இருக்குது. ஆனால் நாம் தான் அதை புரிஞ்சு தேடி செயல்படுத்தணும். 66வது அத்தியாயம் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை அஞ்சுவோருக்கு அவன் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான்னு சொல்கிறான். அப்போ நம்ம தான் இந்த சூரத்துல் அன்பியாலையும் அல்லாஹ் நிறைய நம்மளுக்கு உதாரணங்கள். யூனுஸ் நபி கோச்சிக்கிட்டு போகிறாரு, போய் அவர் ஒரு மீன் வயிற்றுல சிக்கிக்கிறாரு. சிக்கிறப்போ தான் அவருக்கு தெரியுது, ஆகா நம்ம அல்லாஹ்கிட்ட கோச்சிட்டு வந்துட்டோமேன்னு சொல்லி. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த மீன் வயிற்றுக்குள்ளார அல்லாஹ்வை வணங்குறாரு. உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, நீ தூயவன், நான் அநீதி இழைத்தோரில் ஆகிவிட்டேன் என்று அவர் அந்த இருள்லேருந்து கடவுளை பிரார்த்திக்கிறாரு. கடவுள் அவருக்கு அந்த மீன் வயிற்றுலேருந்து வெளியே வரவழைக்கிறாரு. அது மாதிரி ஒவ்வொரு நபிகளுக்கும் பல நபிமார்களுக்கு அல்லாஹ் பல வழிகள் மூலமாக அவங்கள காப்பாற்றிருக்காங்க. அதுதான் நம்ம இந்த வசனங்கள்லேருந்து புரிஞ்சுக்கிறோம். இந்த குரான் நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை தரலை. நம்ம எத்தனையோ வருடங்களாக இந்த குரானை படிக்கிறோம், அதோடைய தமிழ் அர்த்தங்களை படிக்கிறோம், பயான்கள் கேட்குறோம், நிறைய ஹதீஸ்களில் பார்க்குறோம், நிறைய தேடுறோம், இது பண்ணுறோம். ஆனால் நம்ம சிந்தித்து இந்த குரானுடைய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்கலை. இந்த குரான் யாரை மாற்றும் யாரை மாற்றாதுங்கிறது இந்த குரான் தெளிவாக விளக்குது. யாரை மாற்றும், யாருக்கு உள்ளம் இருக்கிறோ கல்பு இருக்கிறோ அவங்கள தான் மாற்றுன்னு சொல்லுது இந்த குரான். உள்ளம் எல்லாத்துக்குமே தான் இருக்குது. நம்ம தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. உள்ளம் திறந்து இருந்தால் தான் அதை தன்னை மாற்றுறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி இந்த குரான் சொல்லுது. 50வது அத்தியாயம் 37வது வசனத்தில் சொல்கிறாரு, அல்லாஹ் சொல்கிறான், சிந்தனை உடையோருக்கு அல்லது கவன ஈர்ப்புடன் செவியுறுவோருக்கு இதில் படிப்பினை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உஸ்தாத் ஒன்று சொன்னார், ஒரு செல்ஃபோன் நல்லா இருக்குது, அது பேட்ரியும் புதுசாக இருக்குது, சார்ஜ் இருக்குது, அதில் பணம் போட்டு எல்லாமே வசதியாக இருந்தாலுமே அந்த செல்ஃபோன் ஒர்க் பண்ணலை. ஏன்னா அது நெட்வொர்க் வர அந்த சிம்பிள் அந்த இதை ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க, சுவிட்ச் அந்த இதை, அதனால் அது ஒர்க் பண்ணலைன்னு சொன்னாங்க. எப்படி நம்ம உள்ளே மூடி இருந்தால் அது மாதிரி தான், எப்போ நம்ம அதுக்கு வழி கொடுக்குறோமோ அப்போ தான் குரான் நம்ம உள்ளத்தில் இறங்கும், நம்ம அதை வாழ்க்கையில் செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் நம்ம பார்த்தோம். உள்ளம் திறக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் நம்மளால் குரானுக்குள்ளார நுழைய முடியும். அப்போ தான் குரான் நம்ம உள்ளத்தில் இறங்கி நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். அதுக்கு நாம் விருப்பப்பட்டு இருந்தால் தான் அது நம்மள்கிட்ட வரும், இல்லாட்டி நம்ம மனசில் அது இறங்காது. 4வது அத்தியாயம் 174வது வசனத்துலையுமே இதுதான், மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்று உங்களிடம் வந்துவிட்டது, மேலும் உங்களுக்கு தெளிவான ஒளியை இறக்கியுள்ளோம். 100 அந்த தெளிவான ஒளியை இறக்கியுள்ளோம் சொல்லி அல்லாஹ் குரானில் சொல்கிறான். அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்.
எப்படி ஒரு வீட்டில் சூரிய ஒளி வரும், அந்த வீட்டில் ஜன்னல் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு நல்ல விசாலமாக இருந்தால் தான் அந்த வீட்டுக்குள்ளார வெளிச்சம் வரும், சூரிய ஒளி வரும். இதே எல்லாமே அடைக்கப்பட்டு இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் ஒளி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அதே போல் தான் நம்முடைய உள்ளமும் திறந்த நிலையில் இருந்தால் தான் நம்மளால் இந்த குரானை நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். நம்ம உள்ளத்தை வந்து மூடி வச்சுட்டு இறுக்கமாக வச்சுட்டு நம்மளுக்கு குரானில் மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சா அது முடியாது. இப்போ வந்து உள்ளம் வந்து மூடி இருக்கா திறந்திருக்கா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? பொதுவாக எல்லாட்டையுமே கேட்டால் என் உள்ளம் திறந்து தான் இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனாலும் குரான் இதுக்கான ஒரு வழியை சொல்லுது. 39வது அத்தியாயம் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவே மிக அழகிய செய்தியை வேதமாக அருளினான். அது ஒன்றை ஒன்று ஒப்பானதாகவும் திரும்ப திரும்ப கூறப்படுவதாகவும் உள்ளது. தமது இறைவனை அஞ்சுவோரின் தோள்கள் இதனால் மெய் சிலிர்த்து விடுகின்றன. பின்னர் அவர்களின் தோள்களும் உள்ளங்களும் அல்லாவை நினைவு கூறுவதற்காக மிருதுவாகி விடுகின்றன. இதுவே அல்லாவின் நேர்வழி. இதன் மூலம்தான் தன் நாடியோரை நேர்வழியில் செலுத்துகிறான். அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ அவருக்கு நேர்வழி காட்டுபவர் யாரும் இல்லை. அப்போ நம்ம குரானை வாசிக்கிற போது நம்ம உடலும் உள்ளமும் அப்படியே சிலிர்க்கணும். எல்லா நேரமும் அப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. ஒரு சில வசனங்களை நம்ம படிக்கிறப்ப அப்படியே நம்ம தோலெல்லாம் அப்படியே சிலிர்த்து புல்லரிக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தனது திருமறையில் சொல்கிறான். அப்படி நம்ம குரானை படிக்கிற போது நம்ம தோள்களெல்லாம் சிலிர்த்தாதான் நம்ம உள்ளம் திறந்து இருக்குன்னு நம்ம நினச்சிக்கலாம். சரி, இப்போ உள்ளம் திறந்துருக்கு, சரி மூடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி திறக்கிறது, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் அல்லாஹ் திருக்குரானில் பல வழிகளை சொல்லித்தரான். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில புற அடையாளங்களும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தா நம்ம குரானை படிக்கிறப்போ நம்ம கண்கள் கண்ணீரை சிந்துமா. அதோடைய அர்த்தம் தெரிஞ்சு விளங்கி படிக்கிறப்போ அதனால நம்மளுடைய கண்களில் கண்ணீர் சிந்தும். இன்னொரு இடத்துல குரானில் 17வது அத்தியாயம் 109வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான், மேலும் அவர்கள் அழுதவர்களாக முகம் கவிந்து சஸ்தாவில் விழுகின்றனர், அவர்களுக்கு அது பணிவை அதிகமாக்குகிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு குரானை ஓதி காட்டுங்கள்னு சொல்கிறாங்க. அப்போது உங்கள் மீது குரான் அருளப்பட்டு பட்டிருக்க தங்களுக்கே நான் ஓதி காட்டுவதான்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. இல்லை, எனக்கு ஓதி காட்டுங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப அந்நிசா அத்தியாயத்தை ஓதுறாங்க. அப்போது முகமது நபி அப்படியே அழுகுது, அவர் தாடியெல்லாம் நனைகிற அளவுக்கு அழுகுறாரு. அப்போ சஹாபிகள் ஏன் கேட்குறப்போ, முகமதே, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சாட்சியை நாம் கொண்டு இவர்களுக்கு எதிராக உம்மை சாட்சியாக நாம் கொண்டு வரும்போது இவர்களின் நிலைமை எப்படி இருக்கும்னு அந்த 4வது அத்தியாயம் 41வது வசனத்தில் அந்த இது வருது. அதை படித்தோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அழுகுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வசனத்துலேருந்து. அப்புறம் ஆயிஷா ரலியல்லாஹு அந்த சம்பவம் நம்மளுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தடவையில் இருக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழுகை நடத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, இல்லை அபூபக்கர் அவங்க தொழுகை நடத்த வேணாம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அபூபக்கரை அவரையே தொலை வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் மென்மையானவர், அந்த குரான் வசனங்களை ஓதுறப்போ அவர் மனம் ரொம்ப மென்மையான இலகுவான மனமாக இருக்கனால அந்த வசனங்களுடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரிஞ்சனால அதை அவர் அழுவார். அதனால் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு புரியாது தொழுகையில் என்ன
ஓதுறாங்கன்னு என்பது கேட்காது. அந்த ஒரு காரணத்துக்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அப்படி சொல்கிறாங்க. இந்த 2 வசனங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, குரானை படிக்கிறம்போது அதை நம்ம அடுத்தடுத்த விளங்கி உணர்ந்து படித்தா நம்ம கண்கள்லேருந்து கண்ணீர் வரும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம குரானை சரியாக படிக்கிறோம், புரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக அதுவும் இருக்குது. நம்ம உள்ளம் திறந்திருக்கிறதுக்கான ஒரு அடையாளமாக அதையும் இங்கே சொல்கிறாங்க. குரானில் வழிகாட்டுது. இன்னும் ஒரு இதில் பார்த்தோன்னா, இஸ்ரவேலர்கள் அவங்க இதில் பார்த்தோன்னா 5வது அத்தியாயம் 83வது வசனத்தில், இத்தூதர் மீது அருளப்பட்டதை அவர்கள் செவி உறும்போது உண்மையை அறிந்து கொண்டதால் அவர்களின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடுவதை காண்பீர். எங்கள் இறைவனே, நாங்கள் இறை நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்களை சாட்சி கூறுவருடன் பதிவு செய்வாயாக என்று அவர்கள் கூறுவார்கள். இந்த இதுலேயும் அப்படி தான் இருக்குது. அவங்க யூதர்கள் அப்படியே அழுவாங்களாம். இந்த வசனங்களெல்லாம் படிக்கிறப்போ அதை அவங்க கண்கள்லேருந்து கண்ணீர் அப்படியே வழிந்து ஓடுமா அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்துலேயும் புரிஞ்சுக்கிறோம். ஆகவே நம்ம குரானில் நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம உண்மையாகவே நினச்சா இந்த அடையாளங்கள்லாம் நம்மள்கிட்ட இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம உள்ளம் பூட்டி இருக்குன்னு அர்த்தம். இப்போ அடுத்த வகுப்பில் நம்ம உள்ளம் திறப்பதற்கான என்னென்ன வழிகள் குரானில் அல்லாஹ் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத பார்த்து நம்ம உள்ளத்தை நம்ம திறந்த நிலையில் வச்சாதான் குரான் நம்ம உள்ளத்துக்குள்ளார இறங்கும். நம்ம உள்ளத்தில் இறங்குனாதான் நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அப்படிப்பட்ட அல்லாஹ் மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று சொல்லி எனது உரையை முடிவு செய்கிறேன். பாக்கிர்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.